வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். ரிமோட் கிட் அதனுடைய டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு. டோட்டலாக வந்து ஒரு 20 கிட். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கிட், ரிமோட் கிட், ஃபீட்டக்கூடிய ரிமோட் கிட். இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் உள்ள பவர் ஆம்ப் அண்டு டிரான்ஸ்ஃபார்மர், ஃப்ரண்ட் பேனல் அண்ட் அக்சசரிஸ், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் கிட் ஒரு 20 நம்பர்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி கிட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பேஸ் போர்டு. இந்த பேஸ் போர்டையும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது அங்கே போய்ட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பேஸ் போர்டையும் எடுத்து ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கிட் ஒரு 20 கிட்டுக்கு ரெடி ஆகும். யாருக்காவது வேணும்னா ஆர்டர் போடுங்க. கம்ப்ளீட் கிட்டு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சப் வந்து ஆப்ரேட்டிங் ஆன் 50 வோல்ட்டு. ஸோ 50 வோல்ட் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து சப்னுடைய ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து 50 வோல்ட் கொடுத்து நீங்கள் போடும்போது சப் ரிசல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த சேனல் வந்து 2050 போட்டு உங்களுக்கு டிவல் சப்ளையில் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். நல்ல காம்போனன்ட்ஸு, கெல்ட்ரான் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் கிட்டுக்கு இந்த லோ காஸ்ட் காம்பினேஷன், அதாவது 50 அண்ட் வந்து ஒரு பவர் ஆம் போர்டு, தென் ரிமோட் கிட். ரிமோட் கிட் யூஎஸ்பி டைப்பு இருக்குது, நார்மல் டைப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் பேஸ் போர்டு இதுதான். நம்ம யூஎஸ்பி இல்லாமையும் போட்டுக்கலாம், யூஎஸ்பியோடையும் போட்டுக்கலாம். பட் நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் இப்போ 2 கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன், சென்டர் அண்டு சப்பு மட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ சப்பு ப்ளே ஆகிட்டுருக்கு. அதேமாதிரி சென்டர் இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. சென்டர் வால்யூம் அதிகம் பண்ணுறோம். இப்போ அதை அப்படியே வந்து மேனுவல் கிட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது என்னென்னா, இந்த கிட்டு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு மேனுவல் கிட்டில் போடும்போது அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதை லோ வால்யூமில் கேட்கும்போது அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய அளவில் தெரியாது. இப்போ அது வந்து நம்ம சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மேனுவல் கிட்டில் ரன் ஆக போகுது. இப்போ மேனுவல் கிட்டில் ரன் ஆகுது, பார்க்கலாங்க. இப்போ இது வந்து மியூட் போட்டிருக்கேன், மியூட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து மேனுவல் கிட்ட ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு வழியாக மேனுவல் கிட்ட ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து சென்டர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேனுவலில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. மேனுவலுக்கும் ரிமோட்டுக்கும் பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நார்மலாகவே வந்து இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹை வால்யூம் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும். பட் நார்மலாக லோ வால்யூமில் ரெண்டுனுடைய சப்னுடைய பீட்டும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து 50 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த கெயின் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. எந்த சப்ரீ போட்டாலும் அட்டு 50 வோல்ட்னால் டிசி வந்து 60 வோல்ட் வந்துடும். சப்னுடைய ரிசல்ட்டு தாறுமாறாக வந்துடும். உங்களுக்கு அதை ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. என்ன கொஞ்சம் வாய்ஸோடு சேர்ந்து வந்துடும். வாய்ஸோடு சேர்ந்து வந்தாலும் சப்னுடைய அந்த ஒதுறல் சத்தம் கொஞ்சம் கூட தெரியாது, நீட்டாகவே இருக்கும்.
அதே மாதிரியே வந்து அண்டு சென்ட்ரு, ஃப்ரண்ட்டு, சரௌண்டு இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட் சர்க்யூட் 2050 ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ரிமோட் கிட்டினுடைய தரத்தையோ இல்லை வேறு கண்ட்ரோல் உடைய தரத்தையோ வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும்னா வந்து நம்ம எஃபெக்டிவ் பவர் ஆம்ப் இருந்தால் மட்டும்தான் ஜட்ஜ் பண்ண முடியும். எஃபெக்டிவ் பவர் ஆம்ப் அண்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ரிமோட் கிட்டையோ இல்லை ஒரு கண்ட்ரோல் போர்டையோ வந்து நம்ம தனியாக அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு கரெக்டான காம்பினேஷன் ஒரு பவர் ஆம்ப் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டாக பவர் கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். அது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் வந்து இதனுடைய குவாலிட்டியை வந்து நம்ம சொல்ல முடியும். அதாவது ரிமோட் கிட்டுடைய குவாலிட்டியோ இல்லை வந்து ஒரு கண்ட்ரோல் போர்டுடைய குவாலிட்டியோ நம்ம சொல்ல முடியும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எங்கள் போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. சப் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சப் எக்ஸலண்ட் ரிசல்ட். அதேமாதிரி சென்ட்ரு வாய்ஸ் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே அந்த சேஞ்ச் ஓவர் கனெக்ஷன் கொடுத்ததில் வந்து சென்ட் அண்டு சப் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே 2 ஸ்பீக்கர் தான் வைக்க முடியுது, இங்கே பிளேஸ்மெண்ட் கிடையாது, 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் வைக்க முடியுது. அதனால் வந்து சென்ட்ரு அண்டு சப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மற்ற ஸ்பீக்கர்ஸையும் கனெக்ஷன் கொடுத்துருவேன். அட் எ டைமில் வந்து மொத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் மேபி ஏதாவது காம்போனன்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரே ஒரு கிட்டு வாங்கி அந்த கிட்டு சரியாக வேலை செய்யாமல் மறுபடியும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்து மாற்றி அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ எங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து பெரிய டைம் ஒன்றும் கிடையாது, ஜாக் தான் இருக்குங்க. எடுத்துமா பவர் லைன் எல்லாமே கரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. எடுத்துமா பேஸ் போர்டு மட்டும் டக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் போர்டையும் செக் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோலர் ஐசி போட்ட ஃப்ரண்ட் எண்ட் போர்டையும் செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். அது மாதிரி கொரியர் அனுப்புகிற கஸ்டமர்ஸ்க்கு செக் பண்ணியே கொடுத்துருவோம். ஏன்னா அங்கே போய் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, நாங்கள் நீட்டாகவே செக் பண்ணி கொடுத்துருவோம். யாருக்காவது வேணும்னு கிடச்சின்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் கிட்டு, அதாவது ஒரு பவர் ஆம்ப், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரிமோட் கிட், நார்மல் டைப் ஆர் ஜிஎல்சிடி கிட் ஆர் உங்களுக்கு யூஎஸ்பி கிட், இது எந்த மாடல் வேணாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடலாங்க. ப்ராப்பராக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் போய் அங்கே எந்த ஹெட்டுக்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் எதுவுமே கிடையாது. டோட்டலாகவே நாய்ஸ் வந்து அரெஸ்டாக இருக்குது. அது அரெஸ்டான காரணங்கள் வந்து பவர் ஆம்பில் வந்து கிரவுண்டிங் ப்ராப்பராக இருக்குது. அந்த கிரவுண்டிங் ப்ராப்பராக இருக்கிறதால எந்த ஒரு அடிஷ்னல் இதுவும் கொடுக்க தேவையில்லை, கிரவுண்டும் கொடுக்க தேவையில்லை. நாய்ஸ் அரெஸ்ட் ஆகிடுது. கம்ப்ளீட் அசம்பிளிங் பண்ணும்போது வந்து இந்த மிக்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிய வரலாம். மிக்சிங் ப்ராப்ளம்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரு ப்ளே பண்ணேன்னா வந்து சப்பில் வரக்கூடாது. சப்பு வந்து லைட்டாக வந்து ஒரு ஃபீட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரு வந்து ப்ளே ஆகும்போது சப்பில் வந்து லைட்டாக ஒரு ஃபீட் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டிங் ப்ராப்ளம். அந்த கிரவுண்டிங் ப்ராப்ளம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணால் தான் வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடியும். கிரவுண்டிங் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி வந்து சப் வந்து லேஸாக வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது ஆக்சுவலாக இருக்கக்கூடாது, அதை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அடிஷ்னல் கிரவுண்டிங் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது சரியாக போயிடும். தேங்க்யூ.